ஹாய் எவ்ரி ஒன் அண்ட் நான் ஆஸ்டின் அண்ட் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். அண்டு ஸோ எனக்கு இந்த வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக நாம் பயப்படுறோம், எந்தெந்த விஷயங்களுக்காக பயப்படுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஸ்டோரியிலையும் பெரிய பெரிய கஷ்டமான நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறதை விட ரொம்ப கொடூரமான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணாலும் அவங்க பயப்படாமல் அதுலேருந்து ஜெயிச்சு வெளியே வந்ததை பார்க்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ், அந்த ஸ்டோரியை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முதலாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாமே ஃபிசிக்கல் வேர்ல்டு, கண்ணால் பார்க்குறது, கையால் டச் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் ஃபிசிக்கல் வேர்ல்டு. நீங்கள் பார்க்காத வேர்ல்டு எது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அதாவது ஆவிக்குரிய உலகம். ஸோ ஆவிக்குரிய உலகத்தில் அங்கே தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களுக்கான நுழைவாயில் அல்லது சாபத்திற்கான நுழைவாயில், திறவுகோல் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் ரேமில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஓப்பனாக உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, அங்கே தான் உங்களுடைய உலக பிரகாரமான பிளெஸ்ஸிங்ஸும் நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர, உலக பிரகாரமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரேல்மை மாற்றாது. அதாவது ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருக்கக்கூடிய ரேல்மை மாற்றாது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரேமில் ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸையும் வின் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த வேர்ல்டில் உங்களுக்கு தேவையான எல்லா பிளெஸிங்ஸும் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த வேர்ல்டுலேயும் எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும். ஸோ முதலாவது ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களோட ஸ்டோரி. ஸோ முதலாவது ராஜா ஒரு சிலையை செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த சிலையை வணங்கும்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படிங்கிற 3 பேரை மொத்த நேஷனும் வணங்கும்படி சொல்லுகிறார். ஆனால் இந்த 3 பேர் மட்டும் அந்த சிலையை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ராஜா அதை கவனிச்சுக்கிட்டு திரும்ப அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு, பர்சனல் அவங்க கிட்ட வந்து கேட்குறாரு, திரும்ப அதாவது நீங்கள் தெரியாமல் பண்ணியிருக்கலாம், நான் உங்களுக்கு வார்னிங் தரேன், திரும்பியும் இந்த மியூசிக்லாம் வாசிப்பாங்க, திரும்பவும் இந்த ட்ரம்ஸ்லாம் அடிப்பாங்க, அந்த நேரம் பார்த்து நீங்கள் முழங்கால் போட்டு இந்த சிலை, நான் வச்ச இந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறார் ராஜா. ஆனால் அவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ராஜாவே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். இங்கிலீஷில் we don't want to give an answer to you for this question அப்படின்னு சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஸோ we don't have to mind this. நாங்கள் இதை பற்றி கேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு இது ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். ராஜாவை பார்த்து சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஸோ உடனே ராஜாவுக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவங்க 3 பேரையும் அக்னி சூளையில் போடுங்க, அதாவது எரிகிற நெருப்பில் அக்னி சூளையில் போடுங்க, அதுவும் நார்மலாக இருக்கிற ஹீட்டை விட 7 மடங்கு அதிகமாக ஹீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஹீட் பண்ணி அந்த நெருப்பில் இவங்கள போடுறாரு ராஜா. அப்போ அந்த நேரத்தில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எங்களை காப்பாற்ற எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார், அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு, எங்களை காப்பாற்றுறதுக்கு. அவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலுமே நாங்கள் அவரை தான் உண்மையாக சேவிப்போம், அவரை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்ஸ் பயமே இல்லாமல் இருக்கிற 3 பேரை தான் நம்ம முதலாவது பார்க்குறோம். ஹல்லேலூயா. கடைசியாக அவங்க அக்னி சூளையில் தூக்கி போட்டாங்க. அதை போடுறதுக்கு போனான் பார்த்தீங்களா, ஹீட்டில் அவன் கருகி செத்து போயிட்டான். போடுறதுக்கு போனவன் கருகி செத்து போயிட்டான். இவங்க 3 பேருக்குமே எந்த சேதமும் வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட 4வது ஒரு நபராக உலாவுகிறத, அந்த நெருப்புக்குள்ளே, அந்த அக்னி சூளைக்குள்ளே உலாவுகிறத ராஜா பார்க்குறாரு. ராஜா பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற மந்திரி பார்த்துக்கிறாரு, நாம் 3 பேரை தானே தூக்கி போட்டோம், 4 பேர் அங்கே உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவர் பிரமிச்சு போய், அது தேவனுடைய சாயல் மாதிரி இருக்குது என்று பிரமிச்சு போய், நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவருக்கு 3 பேரும் வெளியே வருகிறார்கள். அவங்க மேலே தீப்பட்டதுக்கான எந்த ஒரு கருகின ஸ்மெல்லோ அவங்க தலைமுடியிலையோ அவங்க உடம்புலையோ அவங்க எதுலேயுமே ட்ரெஸ்ஸில் எதுலையுமே வரவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த ராஜா சொல்லுகிறாரு, இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன், இந்த மாதிரி ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொன்னார். அந்த வசனத்தை சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, அவரை நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி,
தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். இப்போ இது முதலாவது ஸ்டோரி. ஸோ இதில் எப்படி அவங்க பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஸ்பிரிச்சுவல் ரேமில் காடோட ஸ்ட்ராங்கான கனெக்ஷனில் இருந்தாங்க. இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரக்ஷனையோ ஒரு இதையோ அவங்க கவனிக்கலை. ஸ்பிரிச்சுவல் ரேமில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரக்ஷன் அவங்கள ஹார்ம் பண்ணாமல், அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அது அவங்கள விட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக பார்க்கலாம், எலிசா என்கிற ப்ராஃபிட், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனுஷன். ஸோ இவனுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தீர்க்க தரிசனங்களையும் சரி, நிறைய அற்புதங்களை செய்கிற டேலண்ட்டை கொடுத்துருந்துருக்கிறாரு. ஸோ இவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, இவனை வந்து தேடி ராஜா ஆட்களை அனுப்பி, ரதங்கள், குதிரைகள் எல்லாத்தையும் அனுப்பி இவனை கொல்லுகிறதுக்காக அனுப்புகிறார். அந்த நேரத்தில் இவன் காலையில் எழுந்து இருக்கிறான். அவனுடைய வேலைக்காரர் எழுந்து சும்மா அப்படி வீட்டை விட்டு இப்படி இந்த அவனுடைய இடத்த விட்டு வெளியில் வந்து பார்க்கும் பொழுது சுற்றி குதிரைகள், சுற்றி ரதங்கள், சுற்றி அவனை கொல்வதற்காக படைகள் வந்து நிற்பதை பார்க்குறான். அப்படியே ஷாக்காகி போயிருப்பான் அந்த வேலைக்காரன். அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறான். அவன் எலிசாவை கூப்பிட்டு, ஐயா பாருங்க, நம்மளை கொல்றதுக்கு தான் ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் பிரமிச்சு போய் பார்த்துருப்பான். ஆனால் அந்த இடத்துல எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? நீ பயப்படாத, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போது அவன் நம்பலை. அவன் இன்னும் பிரமிச்சு போய் அந்த வேலைக்காரன் நிற்கிறான். அந்த வேலைக்காரன் கண்களை திறக்கும்படி அவன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அவன் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவன் ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்குறான். ஃபுல்லாக ஃபயர் ஹார்சஸ், ஃபயர் சேரியட்ஸ், அக்கினி மயமான குதிரைகள் அவனை சுற்றி நிற்கிறதை அப்பொழுது அந்த வேலைக்காரன் கண்டு அதை உணர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எலிசா ஒரு ஜெபம் பண்ணினான். இங்கே இருக்கிற எல்லாருடைய கண்களும் குருடாக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணான். அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டாச்சு. அவர்கள் எங்கே போகிறோன்னு மயக்கம் அடைந்தார்கள். இவர்கள் தப்பித்து போய்விட்டார்கள், எலிசாவும் அந்த வேலைக்காரரும். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஒரு ராஜா, ஒரு படை, ரதம் எல்லாம் வந்திருக்குது. இவங்க பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ராஜா. இப்போ இந்த ராஜாவுக்கு எதிராக பெரிய ஒரு படை வந்திருக்கிறது. இந்த ராஜாவுக்கு அவரை அந்த படை எதிர்த்து நிற்கிறதுக்கான வல்லமை, சக்தி கிடையாது, திராணி கிடையாது. ஹல்லேலூயா. இந்த ராஜா பேர் எசேக்கியா. இந்த ராஜா அவர் ஒரு ராஜாவாக இருக்கும்போது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்மளுடைய பலத்தை தான் பார்ப்போம். நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னா, என்னுடைய படை வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு சுற்றி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து. நான் நிறைய வீரர்கள் வச்சுருந்தேன்னா, நிறைய நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்ல யுக்தி வச்சுருந்தேன்னா என்னால் வரக்கூடிய எதிரிகளை ஜெயிக்க முடியும். அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. நான் அதை தான் பார்ப்பேன். ஆனால் இந்த ராஜா அதை பார்க்கலை. அதை காட்டிலும் மேலான ஒரு விஷயத்தை பார்க்குறான். அவன் சொல்லுகிறான், ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். பயந்து நிற்கிறாங்க ஜனங்கள் எல்லாரும், இந்த எதிரிகளுடைய படைகள் வந்து நிற்குது அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இவனும் அதே வார்த்தை தான் சொன்னான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். ஆனால் நம்மோடு இருக்கிறது, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி தேற்றினான். ஹல்லேலூயா. அதோடைய முடிவை பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தமே நடக்காது. ஹல்லேலூயா. அந்த எதிரியினுடைய ராஜா வேறு வழியில் திருப்பி விடப்பட்டு அவர் போய்விடுவார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இவன் நம்பிக்கையோட ஆறுதல் சொல்லுகிற பாயிண்ட்டை பாருங்கள். இந்த சூழலில் கூட அவன் தன்னுடைய ரதங்களையோ, தன்னுடைய குதிரைகளையோ, தன்னுடைய பலத்தையோ அதை பார்க்கல. ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை பார்த்தான். ஹல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மளோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தையின்படியே அந்த யுத்தத்தில் ஜெயித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் லைஃப்பில் பாருங்கள், அவங்க உயிர் போகிற நிலைமையில கூட பயப்படாமல் எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் லைஃப்பில் எதை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவரை நம்புங்கள், நீங்கள் கைவிடப்பட்டு போக போகிறதில்லை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிற எவ்வளோ வல்லமையான ஆட்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இருக்கிற பலத்தை காட்டிலும் ஆண்டவருக்கு இருக்கிற பலம் அதிகமான பலம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு துணை நின்று ஹெல்ப் பண்ணுற உலக பிரகாரமான ஸ்ட்ரென்த்தை காட்டிலும்
ஸ்பிரிச்சுவல் ரேமில் உங்களுக்கு ஆண்டவர் துணை நின்று உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தூதர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகம். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.